வெல்கம் டு காவேரி அறுசுவை கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி ஊறுகாய் செய்கிறது எப்படி பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ தக்காளி, ஒரு சின்ன ஸ்பூனு வெந்தயம், கடுகு, தேவையான அளவு காஷ்மீர் மிளகாத்தூள், பூண்டுப்பா. வாங்க செய்வது எப்படி பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா ஸ்மெல் அடிக்கணும், நல்லா வாசனையாக இருக்கணும்ப்பா. நான் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் நான் போடல. 3 நாளாக நான் போடலப்பா. என்னடா விட்டு விட்டு வீடியோ போடுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் போடல இத்தனை நாள். போதும்ப்பா, எடுத்துக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. தக்காளி போட்டு நல்லா வதங்க விடணும்பா. நல்லா வதங்கட்டும். வதங்கின பாடு காட்டுறேன். வறுத்து வச்ச வெந்தயம் கடுகை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம்ப்பா. வெந்தயமும் கடுகும் அரைச்சது இது இருக்கு பாருங்கப்பா, பவுட்ரு. அடுத்தது பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது தோல் உரிச்சாச்சு. இதை இடிச்சுக்கலாம். 1 பாதியமாக இடிச்சு வச்சுக்கணும். தேவையான அளவு உப்புப்பா. உப்பு நம்ம வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, லைட்டாக மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இது நல்லா வேகணும்ப்பா. நல்ல தக்காளியே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நல்லா வெந்தப்பாடு இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். அதுக்கப்புறமா நாங்கள் ஊறுகாய் தாளிக்கிறது எப்படின்னு காட்டிடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்ப்பா. இந்த தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வேகட்டும். தண்ணியே சுத்தமாக இல்லாமல் சுண்டிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், வெறும் மிளகாத்தூள், இடித்து வச்ச பூண்டு, கடுகு, வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா. தாளிச்சிடலாம்ப்பா. அடுத்தது வச்சுக்கலாம்ப்பா. ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லெண்ணெய், ஊறுகாய் மட்டும் நல்லெண்ணெயில் தாளிக்கணும்ப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 பணக்கம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பொருள். நல்லா பொரிட்டோம். கடுகு. இந்த ஊறுகாய் நம்ம இப்போ அவசரமாக வேலைக்கு போகிறோம். நம்மளால அன்றைக்கி குழம்பு செய்ய முடியல. நம்ம ஆஃபீஸ் விட்டு வரும்போது கூட இந்த ஊறுகாய் வச்சு இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும்ப்பா. இந்த ஊறுகாய் மட்டும், தக்காளி ஊறுகாய் எல்லாருக்கும் ஃபேவரெட்டு, நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது பூண்டு. ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும்ப்பா. சில பேர் தக்காளி ஊறுகாய்க்கெலாம் வெல்லம் போடுறாங்க, புளி போடுறாங்க. ஆனால் இது எதுவுமே போடலனாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம்ப்பா. வேணும்னால் நாங்கள் லெமன் போட மாட்டோம். வேணும்னா லெமன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கப்பா, அவ்வளோதான். அடுத்தது வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள்.
அடுத்தது பெருங்காயத்தூள்ப்பா. அடுத்தது கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்துட்டு அது கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப போடக்கூடாது, தேவையான அளவு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போடலாம். நான் அடுத்தது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன்ப்பா. மாங்காய் ஊறுகாய் தாளிக்கணும், அதனால் அதை வச்சுருக்கேன். அடுத்தது இது எடுத்து தாளிச்சதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம்ப்பா. ஒரு 10 நிமிஷம் சிறு தீயில வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி நம்ம ஆற வச்சு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. நான் கூட கெடாதுப்பா, அந்த ஊறுகாய் அப்படியே இருக்கும். வேணும்னா லெமன் ஊற்றி ஒரு சும்மா அரை லெமன் ஊற்றிக்கலாம் வேணும்னா. வேணும்னா இவங்க அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் இந்த ஊறுகால வந்து பிரியணும்பா. பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் ஒரு 1/4 ஹவர் வைக்கலாம்ப்பா. தக்காளி ஊறுகாய் முடிஞ்சது. கொஞ்சம் ஆறின பாடு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, வாங்க சாப்பிட்லாம்.